என் செல்ல குழந்தையே, நீ எதிர்பார்த்த அதே செய்தி கொண்டு நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, என்ன நடக்கிறது நம்மை சுற்றி, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய மூத்தவர் உன்னை தேடி வரப்போகிறார். இவர் யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்க இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றையும் நீ நிலைத்த மனநிலையோடு என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருப்பதும் இனி உன்னை தேடி வருவதும் நிச்சயமாக உனக்கு புரியும். உன்னோடுதான் என்றுமே உன் தாய் நான் இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ ஒரு உண்மையை நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். உன்னை தேடி வரும் விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டு விடுவாய். உனக்காகவே நான் வருவது உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்துவிடும். உனக்கு நல்லது செய்யும் ஒருவர் உன்னை தேடி வரும் பொழுது அவரை நான் அடையாளப்படுத்தாமல் போக முடியுமா? அவரை யாரென்று உனக்கு நான் சொல்லிவிடாமல் தான் செல்ல முடியுமா? யாரையும் உன் முன்னால் நிறுத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது. யாரையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கு ஒவ்வொன்றிலும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலங்களில் அம்மாவினுடைய அன்பு உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய மூத்தவர் நிச்சயமாக உனக்காக உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா? உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கென்று உணர்த்தாமல் தான் நானும் போய்விட முடியுமா? எதிலுமே ஒரு தீர்வுகளை நிச்சயமாக உனக்கு நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? எதிலுமே ஒரு புரிதல்களை உனக்கு நான் தர வேண்டும் அல்லவா? உன்னை எப்பொழுதும் போல நான் சந்தோஷமாக உருவாக்க வேண்டும். சந்தோஷமாக உன்னை நிச்சயமாக நான் அன்போடு அரவணைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளை தொடர்ந்து வந்து உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு சரியாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியானவள் உன்னோடு துணையிருந்து செய்வது எல்லாவற்றிலும் இனி உனக்கு தேவையானது எல்லாமும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அம்மா இருப்பது உனக்கு புரிகிறதல்லவா? அப்படியானால் இனி எதையும் இணைத்து எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதில் எப்பொழுதும் உனக்குள் நம்பிக்கை வேண்டும். உன்னோடு நான் வருவதில் எப்பொழுதும் உனக்கு நல்ல புரிதல் வேண்டும் என்பதனை மறக்காது. எந்த காலமும் இனிமேல் நீ என்னவாக நினைத்தாயோ அதுவாக உன்னை மாற்றும் வரை நான் ஓய்ந்து விட மாட்டேன். என்ன நடக்கிறதோ அதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் வரை நான் ஓய்ந்து விட மாட்டேன். இனிமேல் என் குழந்தை நிச்சயமாக சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். சில விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய்.
உனக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைக்க வேண்டிய நேரம் இது. உன்னுடைய எண்ணம் போல எல்லாமும் சிறப்பாக மாற வேண்டிய நேரம் இது. என் பிள்ளையே, உனக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை என்னவென்று நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் வருவதும் உன்னோடு உடன் இருப்பதும் இனி வரும் நாட்களில் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல புரிதலை என் பிள்ளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நல்ல தீர்வை நீ உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. பல தருணங்களை நான் உனக்கு எப்பொழுதும் நல்ல ஆச்சரியமாக உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் போல தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நம்முடைய நல்லதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் இனி உனக்கு பொன்னான காலம். யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் அதை உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. உனக்கு ஒரு நல்லது வருகின்ற நேரம், உனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கின்ற நேரம். உன்னோடு என்றும் நான் உன்னை தொடர்ந்து வரும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காது. கனவிலும் என் பிள்ளை யோசித்திராத விஷயங்கள் இனி உன்னை தொடரும் என்பதனை மறக்காது. உன்னை எந்த நாளிலும் நான் விட்டுவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் தொலைக்க மாட்டேன். உன்னை மீட்டெடுத்து நான் நம்பிக்கையோடு எப்பொழுதும் உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருப்பவர்கள் எல்லோருமே நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று எல்லாமும் இனி யோசித்து நீ வருந்தாதே. அவரவர் தேவைகளுக்கு உன்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவரவர் தேவைக்காக உன்னை அவர்களின் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஆட்டி படைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் எப்பொழுதுமே மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் உண்மையாகவே அனுபவமிக்க பெரியவர்கள் நல்லதைத்தான் ஒருவருக்கு செய்ய நினைப்பார்கள். எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் நாம் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் உணர்ந்து கொண்டு சரியாகவே வாழ வேண்டும். எதையுமே நாம் ஏற்றுக்கொண்டு நல்ல மனப்பக்குவத்தோடு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் அம்மா சொல்லும் விஷயங்களினால் உன்னை தொடர்ந்து வருகின்ற சில தீமையான விஷயங்களிலிருந்து உன்னை நீ காத்திருக்கிறாய் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வருகின்ற சில மனிதர்கள் உனக்கு கொடுக்கும் சில பிரச்சனைகளை நான் அறிவேன். இவர்களின் உண்மையான எண்ணங்களையும் நான் அறிவேன். தேடி வந்த பொழுதெல்லாமும் எப்படியெல்லாமும் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதனையும் நான் அறிவேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை பயன்படுத்துகின்ற இவர்களை நான் தெரிந்து கொண்ட பிறகு இப்படியே உன்னை விட்டுவிட முடியுமா? இப்படியே உன்னை நான் தொலைத்து விட முடியுமா? எந்த சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை யோசிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நினைத்ததை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் எப்பொழுதும் போல நீ சரிவர பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே. சரியான நேரம் உனக்கு நான் சொல்வது இனிமேல் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். நிச்சயமான நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுத்துவிடும். அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், அவசரப்படாமல் எதையும்
நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு தெளிவாக எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவாக எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. காலநிலைகளை நீ எதிர்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரிவர தெரிந்து கொண்டால் அடுத்து நடக்கப் போகின்ற நிலைகளை நான் என்னவென்று எடுத்துச் சொல்லுவேன். என்னை அன்பால் அரவணைக்கும் என் பிள்ளைகள், என்னை அன்பால் நேசிக்கும் என் பிள்ளைகள் என்று இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அதே நேரம் என் பிள்ளைகள் தவறு செய்தால் அதை முன்னின்று நான் தான் தட்டி கேட்பேன் என்பதனையும் மறக்கக்கூடாது. என் பிள்ளை என்ற உரிமையில் நான் உன்னோடு வந்து நிற்கும் இந்த நேரம் நிச்சயமாக உன்னால் என்னை ஒரு நொடியிலும் தவிர்த்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். ஒரு நொடியிலும் உன்னால் என்னை விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து சொல்லும் இந்த காலமும் நேரமும் இனி உன்னை எப்பொழுதும் போல அன்போடு மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். அன்போடும் அரவணைப்போடும் உன்னை எப்பொழுதும் போல நல்லபடியாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். முன்னிற்கும் காலமும் முன்னால் வரும் இந்த சூழ்நிலையும் இனி உன்னை தொடரும் போது என் பிள்ளை எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக உன்னை புரிந்து கொள்வாய். உனக்குள்ளேயே இருப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உன்னை அன்பால் அரவணைக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் உன்னை தெளியப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கைக்குள் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். காலத்தின் மாற்றம் இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் உனக்கே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி எதையுமே என் பிள்ளை யோசிக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றிலும் சரியான ஒரு புரிதலை கொண்டு நிச்சயமாக நன் மதிப்பை கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எதையுமே நாம் தெரிந்து கொள்ளும் போது உன்னை சூழ்ந்து வரும் சில விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி வரும் சில விஷயங்கள் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காது. நான் சொல்ல சொல்ல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். எல்லாமுமே உனக்கு சரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிலும் உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கை அழகாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன தேவை இருந்தாலும் உன் எண்ணம் போல உன் தாய் வருவாள் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் இப்பொழுது உனக்கு சொல்லவா? நாளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு சொல்லிவிடவா? எதையுமே நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உன்னை பல விஷயங்கள் மாற்றி மாற்றி குழம்பிக் கொண்டிருக்கிறது. இதை செய்யலாமா வேண்டாமா, இதை இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா, இதையெல்லாமும் என்னவாக மாற்றலாம் என்பது போன்ற சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி உனக்குள் குழப்பங்களை தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது. இதையெல்லாமும் நீ சரி செய்து விட்டாலே போதும். உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்க நினைக்கும் சிலருக்கு இது மிகப்பெரிய பாடமாகிவிடும். எங்கே தவறுகள் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும்
என்பதனை நீ மறக்காதே. பொய் சொல்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான சோதனைகளை கொடுத்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையில் நின்று நீ பேசுகிறாயோ அந்த நிலையில் நின்றே உனக்கு தெய்வம் தண்டனையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அந்த நிலையில் நின்றே தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அடுத்து நடக்கக்கூடிய காலங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால், அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், இனி உனக்கே என்று நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றும் என்பதனை புரிந்து கொள். இந்த மாற்றங்களில் நீ உன்னை புரிந்து கொள்வாய் என்பதனை நீ தெரிந்து கொள். எதையுமே நாம் நல்ல மனநிலையோடு தேவையான சிந்தனைகளோடு இனி உணர்ந்து கொள்ளும் பொழுது, இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள். ஒரு மூத்தவர் வந்து உனக்கு ஒரு நல்லதை செய்ய போகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை எப்பொழுதும் இவர்கள் தாங்கி பிடிக்க நினைக்கிறார்கள். இவர்களை உணராமல் தான் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். இவர்களை யாரென்று தெரிந்து கொள்ளாமல் தான் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்கிறாய். இது நாள் வரையிலும் உனக்குள் வந்த சந்தோஷங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக இனி புரிந்து கொண்டால் அது போதும். உனக்குள் வருகின்ற மன நிம்மதி எல்லாவற்றையும் இனி வரும் நாட்களை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது போல இவர் யார் என்று இப்பொழுது உனக்கு சொல்லவா? எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட ஒருவர், எல்லோருடைய மனநிலையையும் தெரிந்து கொண்ட ஒருவர், எல்லோருக்கும் நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர், தவறை செய்தாலும் அது தன் பிள்ளை என்று நினைக்கின்ற ஒருவர், அவர் யாராக இருக்க முடியும்? அப்பன் ஈசனை அன்றி வேறு யாராக இருக்க முடியும்? நாளைய பிரதோஷ நேரத்தில் அப்பன் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்துவிட வருகிறார் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் உடனிருந்து உனக்கு நான் நடத்தி கொடுப்பது போல உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அதுவும் போதும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள உனக்கு கிடைத்த இந்த கால அவகாசத்தை நீ சரியாக உணர்ந்து கொள். நீ நினைத்தால் உனக்கு சிவபெருமானின் அருளோடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு கிடைக்கின்ற சில மனநிலைகள் நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் உனக்குள் சோதனைகளை கொடுக்காத ஒரு நிலையை இந்த வாழ்க்கை கட்டாயமாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எதையுமே யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் சொல்லும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை அன்போடு அரவணைத்து செல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த காலமும் எந்த நேரமும் இனி என் பிள்ளை நீயாக இருக்க, நான் உன்னோடு உடன் இருக்க, நிச்சயமாக அந்த ஈசனின் அருள் உனக்கு கிடைக்க, நாளைய விடியலில் கண் விழித்ததும் ஓம் நமச்சிவாய என்று சொல். பிரதோஷத்தில் சிவபெருமானினுடைய அருளும்
நந்தி தேவரினுடைய அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இவர்களினுடைய அருள் உனக்கு கிடைத்த நேரம் இனி என்றுமே உனக்கு வெற்றியின் முகம்தான் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.